எல்லோருக்கும் வணக்கம். கண்ணூர் ஸ்குவாட் எஸ்ஐ டிஸ்பேட்ச் 5 ஜூலை 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷெடியூல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நம்மளோட நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மேபி ஆகஸ்ட்டில் வரலாம், இல்லை செப்டம்பர் மிட் ரேஞ்சில் வரலாம், செப்டம்பர் 15க்குலாம் வரலாம். அந்த டைமில் நீங்கள் எதிர்பாருங்க. வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 820 அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுபோக என்ன தகவல் கொடுத்தாரு அப்படின்னா, அசிஸ்டன்ட் ஜெயிலர் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்களா. ஸோ அசிஸ்டன்ட் ஜெயிலை பொறுத்தவரைக்கும் ஒரு 22 வேக்கன்ட் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ இந்த 820 ப்ளஸ் இந்த வேக்கன்ட் நோட்டிஃபிகேஷன் டேட்டு இதெல்லாம் அவர் சொன்னது. ஸோ அவர் சொன்னதை வச்சு தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இது உண்மையா பொய்யா அப்படின்றது அது நோட்டிஃபிகேஷன் அந்த டேட்டில் வந்தால் தான் தெரியும். ஸோ அவர் நண்பர் நமக்கு எப்போவுமே ஒரு உண்மையான தகவல் தான் சொல்லியிருக்காரு இது வரைக்கும். ஸோ அதனால் நம்பி தான் நம்மளும் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி போன பசங்களுக்கு, அதாவது 2023 நடந்த இந்த எக்ஸாமில் உள்ள பசங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் போடல, இந்த கேஸ் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா. ஸோ அதில் என்ன ஒரு நியூஸ் கிடைச்சது அப்படின்னா, அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 165 பேர்கிட்ட எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 33 வேக்கன்ட் நினைக்கிறேன். நியர்லி 33 வேக்கன்ட் ஃபில் பண்ண போகிறாங்க அடிஷ்னலாக அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்த வரைக்கும் அந்த நியூஸ் பார்க்கும்போது என்னென்னா, நிறையா விஷயங்கள் வருது. கம்யூனல் வைஸாக நிறையா சேஞ்சஸ் வருது. ஜென்ரலில் உள்ளவங்களை தூக்கி கம்யூனலில் போட்டிருக்காங்க, கம்யூனல் கோட்டாவில் உள்ளவங்களை தூக்கி ஜென்ரலில் போட்டிருக்காங்க. நிறையா அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ அது எந்த மாதிரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறையா கேட்குறீங்க. ஸோ அது எனக்கும் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க போர்டுலேருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது அஃபிஷியலாக அவங்க எப்போ விடுறாங்களோ அப்போ தான் நமக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரூமர்ஸ் வரும். ஸோ அந்த ரூமர்ஸை நம்ம வந்துட்டு நம்புறதா நம்பலையான்றது வந்தால் தான் தெரியும். ஸோ இதுவுமே வந்த தகவல் தான், கன்ஃபார்மெல்லாம் எனக்கு தெரியாது. கிடைச்ச தகவலை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த பொய்யான தகவல் எப்போவுமே நான் பரப்பக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஸோ இது தெரிஞ்ச நண்பர் சொன்னதுனால, ஸோ அவர் நண்பர் வந்துட்டு கொஞ்சம் மேக்ஸிமம் நம்மகிட்ட இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிறையா நடந்திருக்கு. லாஸ்ட் டைம் கூட எஸ்ஐ ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அன்றைக்கி ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் அவர் கொடுக்குற தகவல் அடிப்பில் தான் நம்மளும் இது சொல்கிறோம். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வரவட்டையும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போது அடுத்து என்னன்னா, இப்போ கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. நம்மகிட்ட படிக்கிறவங்க ஆல்ரெடி 6 டெஸ்ட் பேட்சில் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 6 டெஸ்ட் பேட்சில் படிக்கிறவங்க ரெகுலராக டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு சிலர் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ உங்களுக்குலாம் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு ஒரு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கண்ணூர் ஸ்குவாடு 4 வரைக்கும் இருக்கீங்க. அதுபோக எவிடன்ஸு, ராஜநாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ஆஃப்டர் கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நமக்கு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம ரீஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வர்ற டெஸ்ட்டையாச்சும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதுக்கப்புறமா நம்ம ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 102 டெஸ்ட்டு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 102 டெஸ்ட்டு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நியர்லி ஒரு 40 டெஸ்ட் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 டெஸ்ட்டு. அதுபோக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி நடந்துகிட்ருக்கு. ஸோ எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரெகுலராகவே கரண்ட் அஃபேர்ஸு, இங்கிலீஷு, சயின்ஸு, ஸோ இது 3 தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். மற்ற எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. சைக்காலஜியாக இருக்கட்டும், மற்றபடி ஆர்ட்ஸாக இருக்கட்டும், இது 2மே நீங்கள் படிச்சிருவீங்க. சைக்காலஜியுமே நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வீடியோ அப்டேட் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு டவுட்னா பசங்க கேட்கும்போது நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு சைக்காலஜியில் என்ன டவுட்னாலும் கேட்டாலும் நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ நம்மளோட இந்த டெஸ்ட்டு 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் காலையில் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சிலர் தெரியல, அடுத்தடுத்து அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னால் சொல்ல முடியல. ஸோ அதனால தான் வீடியோவில் சொல்லிடலாமே அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம். ஸோ ரிசல்ட் வரட்டும், பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி பக்காவாக ரெடியாயிருங்க. ஸோ 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம வந்துட்டு டேர்ம் வைஸாக தான் வைப்போம். ஸோ ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும். டெஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபுல்லாகவே கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு மாடல் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்னில் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா மினிமம் 3 to 4 3 பாடங்கள் இல்லாட்டி ஒரு 4 பாடங்கள் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணால் தான் அது ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கான ஒரு அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். தமிழ், இங்கிலீஷ் எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம ரெகுலராக போட்டுட்டு வந்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஒரு 6 பேஜ் டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு. ஸோ இது 7ஆவது பேஜ். கண்ணூர் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இது 5ஆவது பேஜ். கண்ணூர் ஸ்குவாடை பொறுக்கும் இது 5ஆவது பேஜ். ஸோ சிலபஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 6th ஃபஸ்ட் டேம் ஃபுல்லாகவே ஒரு நாள் உங்களுக்கு நமக்கு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெனஸ்டேவும்
சண்டே மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 நாட்கள் தான். வெட்னஸ்டே, சண்டே 2 நாள் தான் இருக்கும். ஸோ டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணதும். ஸோ 7ஆம் தேதி என்ன இருக்கும் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்து 6th செகண்ட் டேர்மும், அடுத்து 6th தேர்ட் டேர்ம். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இதில் எல்லாமே என்னன்னா இங்கிலீஷும் இதில் இன்க்ளூட் ஆகும். இங்கிலீஷ் வந்துடும். ஸோ அது போக கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஜனவரிலேருந்து நீங்கள் படித்தாலே போதும். ஜனவரிலேருந்து படித்தாலே போதும். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவையில்ல. இன்னும் சொல்ல போனால் இப்போ கால்ஃபர் வருதுன்னா கால்ஃபருக்கு முன்னாடி இருந்து ஒரு 3 மாதம் படித்தாலே மேக்ஸிமம் போதும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்போது நம்ம ஜூனில் எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக ஜூனில் எதிர்பார்த்தோம். ஸோ ஜூனில் எதிர்பார்த்ததுனால இதுலேருந்து ஒரு 3 மாதம் முன்னாடி போனோம். ஸோ அதுக்கு 3 மாதம் அப்படின்றது பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஜனவரிலேருந்து படிக்க சொன்னோம். ஸோ இப்போ கால்ஃபர் ஆகஸ்ட்டில் வருது அப்படின்னா இதுலேருந்து ஒரு 3 மாதம் மேக்ஸிமம் மார்ச் ஏப்ரல்லேருந்து படித்தாலே போதும். ஆனால் நம்ம ஜனவரிலேருந்தே கண்டக்ட் பண்ணிடுவோம் டெஸ்ட்டு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலராகவே டெஸ்ட் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவதும். ஸோ இதுதான் இந்த ஷெடியூல் ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்சனலாக என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட நம்பர் தரேன். நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதில் வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு அடிஷனலாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஷெடியூல் வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு எலாபரேஷனாக ஃபுல்லாக கீழே வரைக்கும் சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். என்ன இருக்கும் அப்படின்னா 6th 3 டேர்ம், 7th 3 டேர்ம் வைஸாக போகும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சின்ன சின்னதாக போகும். ஸோ ஒரு 2 நாளில் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த கெப்பாசிட்டி அளவில் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இங்கிலீஷ் டாப்பிக்கும் அதே தான். ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். வேறு எங்கேயுமே போக மாட்டோம். 6 to 10 இருக்கும். சப்போஸ் இந்த டாபிக் வந்துட்டு 6 to 10 இல்லை அப்படின்னா எங்கே போவோம்னா 11th 12th எங்கே போவோம் 11th 12th போவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டாப்பிக்கை வந்துட்டு நான் ஃபுல்லாக ரொம்ப நேரம் பேச விரும்பல. ஸோ உங்களுக்கு இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நம்பர் தரேன் 8668081563. ஸோ இதான் என்னோட நம்பர். உங்களுக்கு சப்போஸ் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.